இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகமாலும் ஜிவி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கும் அறநெறியாளர்களே, ஆன்மீக சான்றோர்களே, விழாவில் பங்கு கொள்ள வேண்டியிருக்கும் நன்னெறியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வேலூர் என்று சொல்லும் பொழுது பண்டைய பிற்கால சோழர்களும் விஜயநகர பேரரசர்களும் முகலாயர்களும் இவர்களெல்லாம் அரசோச்சிய இந்த வேலூர் கோட்டையை கல்வி கோட்டையாக மாற்றி கோ என்று அழைக்கப்படும் விஸ்வநாதன் சார் அவர்கள் விஐடி பல்கலைக்கழகத்தை நிறுவி அகவீருள் அகற்றி அறிவொளி வீச செய்யக்கூடிய அப்படிப்பட்ட கல்வி பணியினை நாளொரு மேனியும் பொழுதுடனுமாக அகிலம் முழுக்க செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட விஸ்வநாதன் சார் அவர்களுக்கு அருந்தவ செல்வனாக வந்துதித்த சங்கர் விஸ்வநாதன் அவர்களுக்கு இந்திய உலகத்திலே பன்னரும் பட்டங்கள் வழங்கக்கூடிய டாக்டர் பட்டம் இருக்கும் பொழுது அயவலவரும் வியக்கும் வண்ணம் தாய்லாந்து நாட்டிலே இருக்கக்கூடிய பாங்காக் நகரில் ராஜமங்கலா பல்கலைக்கழகத்தில் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது சால சிறந்தது. பேரறிஞர் அண்ணாவால் அரவணைக்கப்பட்டவர்தான் ஜிவி அவர்கள். அவர்கள் பாராளுமன்றத்திலே பார்போற்ற பணியாற்றினார். பிறகு எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலும் அவர் நல்லமைச்சாக நல்லாட்சி அமைச்சராக வாழ்ந்து வந்தார். அப்படிப்பட்டவர் அரசியலை விட்டு விலகி கல்வி பணியில் மிக சிறப்பான ஒரு உயரிய இடத்தை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு உண்மையிலேயே ஒரு மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. ஆம், விஸ்வநாதன் என்று சொல்லும்பொழுது விஸ்வம் என்றால் அகிலம், நாதன் என்றால் தலைவன். அகிலத்துக்கே தலைவனாக விளங்கக்கூடியவர் நல்ல காலமாக கல்வி பணியில் தலைவனாக விளங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் சிவபெருமான் பெயரை போற்றி கூடவள் சங்கர் என்று சொன்னாலே நன்மை செய்தெல்லாம். அப்படிப்பட்ட நன்மை அவர் உட்கார்ந்திருக்கும் போதே அனைவரையும் அவர் தான் விழா நாயகன். ஆனால் அவர் எல்லாரையும் பார்த்து பேசி அங்கே உட்கார் இங்கே உட்கார் இப்படி அத்தனை சிறப்புகளையும் உள்ளடக்கி அவருக்கு இந்த முனைவர் பட்டம் சால சிறந்தது. அப்படிப்பட்டவருக்கு தோன்றா துணையாக உற்றுடி உதவிடும் உண்மையான துணைவியாக அவருடைய துணைவியார் திருமதி சங்கர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்துதித்த வானுதித்த கதிராக அவருக்கு வந்துதித்த ஒரு திருமகள்தான் காதம்பரி. கடந்த வாரத்திலே விகடனுடைய பேட்டியில் நான் படித்தேன், எதிர்காலத்திலே தலை சிறந்த பெண்மணியாக வரக்கூடிய ஆளுமை அந்த நங்கை நல்லாளுக்கு இருக்கிறது என்று நான் அறுதிட்டு உறுதி கூறுகிறேன். எப்படி என்றால், கேள்விகள் பன்னரும் கேள்விகளை வீசுகிறார்கள், அத்தனையும் நன்மணியாக வரக்கூடிய கேள்விகள் தான். அதற்கு சாதுரியமிக்க மிக திறமைசாலிகளால் தான் அப்படிப்பட்ட பதில்களை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பதில்களில் எனக்கு தெரிந்த வரையில் உங்களுக்கு நிதி உதவி கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று சொல்லும்பொழுது அந்த காதம்பரி சொல்கிறது, நாளைய எதிர்காலம் நீராண்மைக்கு ஒரு பெரிய ஒரு தொண்டு நிறுவனங்களை உருவாக்குவோம், அதுபோல் மெடிக்கல் கேர் உருவாக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, வளருகின்ற சமுதாயம் மிக சிறப்பாக அமைவதற்கு கைபேசியை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லும்பொழுது உண்மையிலேயே கண்கள் பணித்தன. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியைத்தான் நீங்கள் ஒரு குமாரத்தியாக ஈண்டெடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பணி மிக சிறப்பாக வாழ்க, உலகம் சிறக்க நீங்கள் பன்னெடுங்காலம் வாழ்க, வையகம் தழைக்க வாழ்க, வாழ்வெல்லாம் செழித்துவாக, கண்ணுக்கு மணியாய் கவலைக்கு மறைந்தார் அறிவு கடலாய் நீங்கள் சிறப்புமாக வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாய்லாந்து நாட்டில் உள்ள ராஜமங்கலா பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றுள்ள விஐடி யூனிவர்சிட்டியின் துணைத் தலைவரான டாக்டர் திரு சங்கர் விஸ்வநாதன் அவர்களுக்கு நம்ம ஜிவி ஐயா அவர்களை
ஜிவி என்று அழைக்கும் பொழுதே படிப்பை படித்தால் ஜீவனம் செய்யலாம் என்பதை, அதாவது ஜிவி என்ற அவருடைய எழுத்துக்களே முதல் எழுத்துக்களே அந்த ஜீவிக்கிறதுக்கு காரணமாக அமைத்துள்ளது. அவருடைய பொது பயணம் வழக்கறிஞராக ஆரம்பித்து அரசியலில் எம்எல்ஏ ஆகவும் எம்பி ஆகவும் அமைச்சராகவும் இருந்து இப்படி பொது சேவை தொடர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் நம்முடைய இந்த விழாவின் கதாநாயகனான டாக்டர் சங்கர் விஸ்வநாதன் அவர்கள்தான் நாம் ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள் தன்னுடைய தந்தையிடம். அந்த கல்வி நிறுவனம் ஏதோ ஒரு கல்வி நிறுவனம் அல்ல, அவர் படித்த என்ஜினியரிங் படிப்பு சம்பந்தமாகவே தொடங்க வேண்டும் என்று கருதி முதலில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு வேலூர் என்ஜினியரிங் காலேஜ் என்ற பெயரில் ஒரு என்ஜினியரிங் கல்லூரியை ஆரம்பித்து பிறகு அது படிப்படியாக வளர்ந்து 2000 ஆண்டில் விஐடி என்ற யூனிவர்சிட்டியாக மாறி இந்த வேலூரில் ஆரம்பித்த அந்த கல்வி பணி உலகமெங்கும் கிட்டத்தட்ட 150 நாடுகளில் உள்ள மற்ற கல்வி நிறுவனங்களுடன் டையப் வைத்தும் உலகெங்கும் இந்த யூனிவர்சிட்டியில் படித்த மாணவர்கள் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு இந்த வேலூரின் பெயரை அவர்கள் உலகெங்கும் எடுத்து சென்றுள்ளார்கள். அதனால் அந்த யூனிவர்சிட்டியின் பலன் இந்த வேலூரில் மட்டும் முடங்கிவிடக்கூடாது என்று கருதி சென்னையிலும் ஒரு கேம்பஸ், ஆந்திராவில் அமராவதியில் ஒரு கேம்பஸ், போபாலில் ஒரு கேம்பஸ், கர்நாடகாவில் பெங்களூரில் ஒரு கேம்பஸ், மொரீசியஸ் நாட்டில் ஒரு கேம்பஸ், இப்படி ஆரம்பித்து சிறப்பாக செயல்பட்டு படிப்படியாக என்ஜினியரிங்கில் இருந்து சட்டம், மருத்துவம் என்று பல்வேறு படிப்புகளுக்கும் கொண்டு வந்து இன்றைக்கு இந்தியாவில் உள்ள யூனிவர்சிட்டிகளில் டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் ஒரு யூனிவர்சிட்டியாக திகழ்ந்து வருகிறது என்றால் அதற்கு காரணமாக முழு உழைப்பையும் கொடுத்து வருகின்ற டாக்டர் சங்கர் விஸ்வநாதன் அவர்களுக்கு இந்த பெருமை போய் சேர வேண்டும். இந்த அவருடைய உழைப்பையும் அவருடைய மக்களுக்கு பணியாற்றுகின்ற சேவையும் பாராட்டி தான் தாய்லாந்தில் உள்ள ராஜமங்களா என்ற பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது. அவருக்கு ஒரு டாக்டர் பட்டம் வழங்கினால் போதாது, மேலும் பல பட்டங்கள் வருங்காலத்தில் கிடைக்கும், பல யூனிவர்சிட்டியும் முன் வருவார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த எனக்கு பிறகு பேச இருக்கின்ற எஸ்பி ஐயா அவர்கள் உங்களை எல்லாத்தையும் ஒரு மந்திரம் மாயம் போட்டு உட்கார வைக்க போகிறார் கொஞ்ச நேரத்துக்கு. அவருடைய பேச்சை கேட்குறதுக்கு நீங்கள் எல்லாம் ஆவலுடன் இருப்பது போல் நானும் இருக்கிறேன். அதனால் எனக்கு வாய்ப்பு அளித்த இந்த யூனிவர்சிட்டியின் வேந்தரான திரு ஜிவி ஐயா அவர்களுக்கும்
இன்று டாக்டர் பட்டம் பெற்று அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கின்ற டாக்டர் சங்கர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எனக்கு இந்த விழாவிற்கு வருவதற்கு வாய்ப்பளித்த என்னுடைய நண்பர் திரு கமல் அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும், என்னுடைய சம்பந்தி திரு எழில்மாறன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இந்த விழாவிற்காக வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். அனைத்து பெரியோர்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு சங்கர் விஸ்வநாதன் அவர்களுக்கு முனைவர் பட்டம் அளித்த பாராட்டு விழா கூட்டத்தில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துரையும் அவர் தந்தை வழியை கண்டிப்பாக பின்பற்றி மேலும் மேலும் இந்த விஐடி பல சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடுகிறேன். மேலும் எந்த பல்கலைக்கழகத்தாலும் கொடுக்க முடியாத ஒரு பட்டத்தை திரு சங்கர் விஸ்வநாதன் தம்பதியருக்கு தாத்தா என்கிற பட்டத்தை கடவுள் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாக கடவுளை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். எங்கள் குடும்பமும் திரு வேந்தர் குடும்பமும் பக்கத்து வீட்டில் ஆரம்பித்தது. நான் சொல்லுகின்ற காலகட்டம் 1955. பக்கத்து வீடு. அப்பொழுது வேந்தருக்கு திருமணம் ஆகவில்லை. எனது தாயாரும் காலம் சென்ற சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் தாயாரும் ஒரு கல் திண்ணை மேல் நின்று என் தாயார் பக்கத்தில் இருக்கிற வக்கீலை கூப்பிடுனாங்க. நான் ஓடி சென்று சார் யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ என் தாயார் சொன்னார்கள், பையனுக்கு கை கால் நல்லாகுது, மூக்கு மொழியும் நல்லாகிறாங்க, நம்ம ராஜேஸ்வரியை கொடுத்துடலாம். அதற்கு பிறகு நல்லபடியாக திருமணம் நடந்தது. 4 பிள்ளைகள் பெற்றார்கள். நால்வரும் இந்த விஐடி ஆரம்பித்த நாள் முதல் எனக்கு நன்றாக தெரியும். திரு ஜிவி அவர்கள் +2 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு வீட்டிலும் போய் தன்னுடைய கல்லூரியில் சேர வேண்டும் என்று அந்த அளவுக்கு பாடுபட்டு இன்றைக்கு ஒரு உலகம் முழுவதும் பேசக்கூடிய அளவுக்கு பல்கலைக்கழகமாக இருக்கிறது. காரணம், நான் நினைத்து கொள்வது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை. எங்கள் என் கிருஷ்ணசாமியார் அறக்கட்டளையில் 6 ஆண்டு காலம் அவர் உறுப்பினராக இருந்தார்கள். அதுதான் அவர் கல்வி சேவைக்கு நாங்கள் கொடுத்த ஒரு செடியின் விதை என்று நான் நினைக்கின்றேன். அது எங்களுக்கு பெருமை. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டு பிள்ளை என்று தான் நாங்கள் திரு சங்கரை சொல்வோம். அதேபோல் எங்கள் வீட்டு குழந்தை என்று சொல்வது திரு ஜிவி செல்வம் அவர்கள். சேகர் அவர்கள் முதல் அமெரிக்கா செல்லும்போது எனது சகோதரியும் என்னுடைய தங்கை டாக்டர் பரிதிவேல் அவர்களும் அவருக்கு அங்கு சென்று அவர் இருந்த நியூயார்க்கில் பக்கத்து அருகில் அவர்களை குடியமர்த்தி அவருக்கு உதவி செய்தார்கள். அதேபோல் திரு ஜிவி அவர்களோடு நான் மோட்டார் வாகன திருத்த சட்டம் அதில் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் 10 நாட்கள் வேந்தரையோடு டெல்லியிலேயே இருந்தோம். அவருடைய சுறுசுறுப்பு இன்றைக்கும் எனக்கு வரல. காரணம், காலை 6 மணிக்கு கரெக்டாக வந்துடும். நான் ஒரு இடத்து யாத்திரை நிவாசல் நான் போய் நிற்கணும். அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, எந்த காயின் பாக்ஸ். நான் வேலூர்லேருந்து ₹1 நாணயம் ஏறக்குறை ₹500 அளவுக்கு ஒரு பையில் போட்டு பேச அந்த ₹1 நாணயம் போட்டுக்கொண்டே இருப்பேன். அவரோடு நான் சென்று அவருடைய அந்த அனுபவம் எனக்கு இன்றும் ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கிறது. அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருந்தது நான் சொல்லி, நாங்கள் போன வேலை வெற்றிகரமாக திரும்பி எடுத்துக்கொண்டு வந்தோம். மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தில் எங்கள் பெயர் வந்தது. அந்த அளவுக்கு அவருடைய செல்வாக்கு என்னவென்றால், நான் அவரோடு பயணித்த போது ரங்கராஜன் குமாரம் மூலம் வெங்கட்ராமையா அமைச்சர் அவர்கள் ஏர்போர்ட்டில் ஏறாரு. வேந்தரையவர் ஜி வந்த உடனே நின்று கையெழுத்திட்டார்கள். அதெல்லாம் என் நினைவுக்கு வருகிறது. அத்தனை சாதனைகள் அவரோடு இருந்து நான் பார்த்திருக்கிறேன். அவரோடு பயணித்த அந்த 10 நாட்களும் எனக்கு வாழ்க்கையில் மிக சிறந்த படிப்பை கொடுத்தது. மீண்டும் சொல்கிறேன், எங்கள் அறக்கட்டளையில் உறுப்பினராக இருந்த அந்த பெரிய கல்லூரி நிறுவனம் வந்தது எங்கள் அறக்கட்டளைக்கு ஒரு பெருமை. நன்றி, வணக்கம். The new destination for CBSE education in the heart of Vellore. Spring Days Garden CBSE School, run by Spring Day School Management, Irevankadu.
The long-awaited dream of a quality co-educational CBSE school in Vellore is now a reality at Spring Days Garden CBSE School, formerly Lakshmi Garden Metric School. Admissions open from pre-KG to grade 8 for the academic year 2026-2027. Limited seats available. Apply in person. Anna Salai, Vellore. For admissions, call 99522 76784 88702 64851. Sani sagari maga pari sani sagari maga pari sani re sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa magari ni sari ni pa sani da pa magari sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sa pa maga. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 89250-64564. லாஸ்ட் ஒன் அட போங்க. மேம் டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 5 on 5, மில்க் 3 on 5. சில மெடிசின்ஸ்க்கு ஓகே, ஆனா கால்சியம் எடுக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 2 on 5, கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 2 on 5, டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5, பிக் நோ ஆப்ஷன்ல கூட இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அட போங்க. சுகி ஃபார்மசி உங்கள் நலனுக்கான பார்ட்னர். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள். நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி. நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி பார்மா மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. எவன் ப்ரோ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது ப்ரோ. ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிற பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணுங்க, வில் கெட் பேக் டு இட். Be the first.
VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 monthஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus still the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So, why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics AI in grade 11 group.